1000 ரூபா கொடுத்தோம் 1000 ரூபா கொடுத்தோன்னு எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார். வருமானத்தை அரசு வருவாயை அதிகரித்து 1000 ரூபா கொடுத்தா பரவாயில்ல, கடனை வாங்கி கொடுக்கிறார். எளியில பல்வேறு வகையில் கடனை வாங்கி இந்த 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கிறார். இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும்? அதுக்கும் பதில் கிடையாது. கடன் வாங்குறதுக்கு சக்தி இருக்குதான். எவ்வளோ அழகான பதில். யார் வேணாலும் இங்கே இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சரானா கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போகலாம். இங்கே இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சரானாலும் கடன் வாங்கி வெளியில் மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம். அதை விட்டுட்டு மாதம் கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமத்தி இன்றைக்கு அவர்கள் உதவி செய்வதாக நாடமாடுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. அதுதான் நேற்று புள்ளிவரமாக சொன்னேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்ஜெட். நேற்றைய தினமே நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல், மதுபான வகையில், ஜிஎஸ்டி வகையில், ஸ்டாம்ப்ஸில், கலால் வரியில், வாகன வரியில் 1,10,894 கோடி 2024-25 வந்திருக்குது. 2021 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,10,894 கோடி வருமானம் வந்திருக்குது. அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கணும்? இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? அது மட்டும் இல்லை, மைய அரசினுடைய பகிர்வு வேறு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 24,830 ரூபா வருது. எல்லாம் சேர்த்து தான் 1,10,000 கோடி. அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகளில் 3,53,394 கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டாங்க, ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலாக வருது. அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலாக 1,10,894, கடன் 3,53,394, ரெண்டையும் கூட்டினா 4,64,288 கோடி ரூபாய். இவ்வளவு வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றுகிறீங்க? எதுவுமே இல்லையே, எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே. இது எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்த போறீங்க? மூலதன செலவும் மிக குறைவு, வெறும் 17,000 தான். அண்ணன் 2021க்கும் 2024-25க்கும் வெறும் 17